பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ரெண்டாவது மகளுக்கு முதல் குழந்தை 5 வயதில் இருக்கிறான். பிறகு ரெண்டாவது குழந்தை வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு அன்பரின் பாதத்தில் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். பிரதர் கையிலையும் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். கடவுள் கிருபையால் ரெண்டாவது குழந்தைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. அது கன்சீவான நாள்லேருந்தே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. கடைசி வரைக்குமே பிறக்க போகிற நேரத்தில் அவளுக்கு மம்ஸ் இந்த முகம்லாம் வீங்கி போய் கடைசியில் அந்த பிறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னே அந்த வலது பக்கம் காதின் கீழே பயங்கரமாக ஒரு பெரிய வீக்கம். அதனால் பயந்துகிட்டே இருந்தால் பிறகு டெலிவரியும் ஆச்சுது. பையனும் 2 கிலோ தான் இருந்தான். ஆனாலும் ஆண்டவர் இப்போ நல்ல ஆசீர்வாதத்து பிள்ளை நல்லா வெயிட் போட்டு நல்லா 6 மாதம் ஆகுது பிறந்து. பிறகு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் அந்த மீட்டிங்கில் ஜனவரி மாதம் நவம்பரில் குழந்தை பிறந்து ஜனவரி மாதம் பிரதர் கையில் ப்ரேயர் பண்ண கொடுத்தா தொட்டுட்டு ஒன்றுமே இல்லை இது அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து அன்னையிலேருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வட்டி இப்போ காணாமலே போயாச்சு. அந்த அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாகி 15 வருஷமாக குழந்தை இல்லை. நாங்கள் 2022 அங்கிளை பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அங்கிள் சொன்னாங்க, நடுகிறானும் அல்ல நீர் பாய்ச்சிறானும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே உனக்கு எல்லாம் ஆகும் மகளே, நீ கவலைப்படாதன்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் எவ்வளோ அவமானம் வெட்கம் எல்லாமே பட்டிருக்கேன். எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன். ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. ஒரு நல்ல ஃபங்க்ஷன் கூட என்னால் போக முடியாது. எல்லாருமே என்னை ஒதுக்கி வைப்பாங்க. நம்ம அப்படியே போனாலும் என்னை எல்லாருமே ஓரமாக தான் நிற்க வைப்பாங்க. ஒரு நல்லது கெட்டது கூட என்னை கூப்பிட மாட்டாங்க. ஒரு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் கூட என்னை ஒதுக்கி தான் வைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ அவமானப்பட்டேன். ஆனால் அங்கிள் ஜோமனி உனக்கு நல்லது நடக்கும் மகளே, கண்டிப்பாக உனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு 20 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப அவமானப்பட்டேன். இங்கே ஜோமன்ட்டு போனது அது அடுத்த மாதமே எனக்கு உடனே தங்கிடுச்சு. போன வருஷம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி எனக்கு பெண் பிள்ளை பிறந்தது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு அழகான வசனம் சங்கீதம் 65:9 ஒரு வசனம் இருக்கு. தேவரே பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். இங்க வருது பாருங்க, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைய பண்ணுகிறீர். அல்லேலூயா. என் தேவன் உங்களுக்காக இன்றைக்கு ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஆமென். அது உங்க பஞ்சத்தை எல்லாம் அடிச்சு பிச்சுக்கிட்டு போறதா தான் இருக்கும். உங்களுடைய எல்லா விதமான தேவைகளை சந்திச்சு மிச்சம் எடுக்கத்தக்கதான ஒரு நதியை கர்த்தர் இன்றைக்கு பரலோகத்தில் இருந்து இறங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. 2வது அந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்க முடியும்? உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை அது சந்தோஷிப்பிக்கிறது மட்டுமல்ல, அதன் நடுவில் ஆண்டவர் மகிமையாய் வீற்றிருப்பாராம். ஒரு நாள் ஊத்திட்டு அப்படியே போகிறவர் அல்ல. இதுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் விழுந்து விடாதபடிக்கு, ஃபினான்ஷியலாக சரிந்து விழுந்து விடாதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்க ஆசைப்படுறார். எத்தனை பேர் இடம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். எதன் நடுவில்? தேவன் வாசஸ்தலம் பண்ணும்படிக்கு எந்த வீடு பரிசுத்த ஸ்தலமாக இருக்குதோ அங்கே ஆண்டவர் இருப்பார். ஸோ நம்முடைய பிளெஸ்ஸிங்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு உறவு. வெரி சிம்பிள். ஆண்டவரை விட்டுங்க, நம்மவே பார்ப்போம். இப்போ ஒருத்தன் என்கிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்குறான். ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஏதோ ஒரு சின்ன குட்டி வியாபாரம், ஒரு பூக்கடையாவது வைக்க, இல்லைன்னா ஒரு சின்ன காய்கறி கடை வைக்க, ஒரு ஃப்ரூட் ஸ்டால் வைக்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வச்சுக்கப்பா, இதை உனக்கு ஒரு 20,000 ரூபா முதலீடு போட்டு ஒரு சின்ன ஒரு ஃப்ரூட் ஸ்டால் இல்லைன்னா ஒரு காய்கறி கடை சின்னதாக வச்சுக்கோ, 20,000 கொடுத்து அவனை நான் ஆசீர்வதிச்சு விட்றேன்னு வச்சிங்களேன். இவன் கொண்டு போய் அதை ஆசீர்வாதமாக அதை தொடங்கிறதுக்கு பதிலாக கொண்டு போய் பாதியை செலவு பண்ணிட்டுன்னா வீணாக குடித்து வெறிச்சி தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிவிட்டு அவன் திருப்பி என்கிட்ட வரும்போது நான் அதை கேள்விப்பட்டேன்னா
திருப்பி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேனா? கிட்டே சேர்க்க மாட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் இன்னைக்கு சாப்பாட்டை கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, பயங்கர கடனில் இருக்கிறவங்க இருக்காங்க. நம்முடைய அந்த ஆசீர்வாதத்தின் எல்கை எதை பொறுத்து இருக்குன்னா, நமக்கு ஆண்டவருக்கு இடையுள்ள உறவு. நான் பாட்டுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஊழியத்தில் உட்கார்ந்து நான் ஊழியம் செய்தால் கர்த்தர் அதற்கு ஏற்றபடி ஆசீர்வதிப்பார். நான் வீக்கெண்டு மட்டும் 2 நாள் 3 நாள் ஊழியத்துக்கு போகிறேன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆசீர்வதிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நம்ம கடினமாக உழைக்கணும், உண்மையாக உழைக்கணும், யதார்த்தமாக உழைக்கணும். நீங்கள் உழைச்சி பாருங்கள், அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்க்காது. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் ஆனீங்கன்னா தான் அங்கே பிரச்சனை வரும். சிலர் வந்து அப்படி சொல்லியிருக்கிறேன், நான் பார்த்துருக்கேன். ஐயா அவன் குடிச்சு அழிச்சிட்டான், மனைவிமாரில் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு கிட்ட வந்தால் நான் கொடுப்பேனா? துரத்தி விட்டுருவேன், ஓடி போயிருன்னு துரத்திடுவோம். அதே மாதிரி தான் ஆண்டவர். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீ சரியாக செயற்படுத்துகிறது வரைக்கும் ஆண்டவர் உன் கூட இருப்பார். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்கள் விட்டீங்கன்னா அவ்வளோதான். ஒரு முறை ஒரு சகோதரர் பெரிய கடனில் மாட்டிட்டு, எத்தனையோ கோடி கடன். ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இவனை ஏன் தான் ஆசீர்வதிச்சனோன்னு என்னுடைய இருதயம் வசனப்படுது அப்படின்னு சொன்னார். அப்போது என்ன யோசிக்கிறேன், எதுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு? அதுக்கப்புறம் அந்த சகோதரன்ட்ட கேட்டேன், ஐயா நான் இது மாதிரி ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது உங்களை ஆண்டவர் ஏற்கனவே நல்லா ஆசீர்வதிச்சாராம அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ல, ஆமாம் நான் வாழ்ந்து கெட்ட குடும்பம். எப்படி சொன்னார்? வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு ஆண்டவர் என்னை நல்லா ஆசீர்வதிச்சாரு. இன்றைக்கி நான் கெட்டு போயிட்டேன். நான் சொன்னேன், எங்கே எப்படி கெட்டு போனீங்க அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட கேட்கும்போது, நான் எங்கேயும் தப்பு பண்ண மாதிரியே எனக்கு தெரில பிரதர் அப்படின்னாரு. நான் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தாச்சுன்னா ஆண்டவர் தரிசனத்தை காட்டுறாரு. நல்ல நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிற ஒரு நல்ல என்ன சொல்கிறது, கிளப்புன்னு சொல்லுவாங்க. பெரிய, அதாவது ஒரு மனுஷன் வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அந்த மாதிரி சொசைட்டி கிளப்பில் போய் சேர்ந்துடுறான். அதுதான் அவனுக்கு பேர் என்ன, ஆண்டவரை விட்டு போயிட்டான்னு அர்த்தம். அங்கே போயிட்டான்னா ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டான்னு அர்த்தம். அங்கே போயிட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சீன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆண்டவர் அந்த தரிசனத்தில் 2வது காட்டுறாரு. குடிச்சிட்டு வந்து மனைவி பிள்ளைகளை போட்டு நைட்டு அடிக்கிறான். இந்த சத்தம் பரலோகத்தில் கேட்குது. அப்போ நான் அந்த விஷனை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்டேன். அது அப்பப்போ சோஷியல் ட்ரிங்கர் அப்படின்னாரு. சரி, வீட்டில் வந்து மனைவி அடிக்கிற பழக்கம் இருக்கா? அது போட்டேன்னா கொஞ்சம் இருக்கா, அவளுக்கும் கொஞ்சம் வாய் ஜாஸ்தி அப்படின்னு. என்ன சொன்னார்? அடிப்பேன், ஆனால் அவளுக்கும் கொஞ்சம் வாய் ஜாஸ்தி, அதனால் அப்பப்போ 2 வைப்பேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நான் தரிசனத்தில் பார்க்குறேன், உன் மனைவி பிள்ளைகள் பரலோகத்தை நோக்கி கதறாங்க. அந்த கதறல் தான் உனக்கு வேதனை. அதனால்தான் உன்னுடைய இந்த அடிக்கு காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொன்னோன்னு அவர் சொல்கிறார். அதாவது ஒரு மனுஷன் தப்பை பண்ணிட்டு எப்படியெல்லாம் தன்னை நியாயப்படுத்திக்கிறான்னு பாருங்கள். அவர் கேட்டார், பிரதர் ஒரு நாளைக்கு நான் 150 ரூபா இல்லைன்னா 200 ரூபாய்க்கு மதுபானத்தை வாங்கி சாப்பிடுவேன். நான் 200 ரூபா செலவு பண்ணுறதுனால எப்படி இவ்வளவு கோடி கடன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு? நான் 200 ரூபா தானே செலவு பண்ணுறேன், இந்த 200 ரூபாய்க்கும் இத்தனை கோடி கடனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நான் சொன்னேன், அங்கே தான் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு. அது எப்படி சம்பந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த குடிக்கிறத தவிர வேறு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, நான் எந்த சின்ன வீடு வச்சுக்கலாம் அப்படி இப்படி நிறைய காரியத்தை சொன்னார். எனக்கு பழக்கம் இது ஒன்று தான், இதில் எப்படி இவ்வளவு கடன் வரும் அப்படின்னாரு. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஒரு சின்ன பகுதியை எடுத்து தகாத வழிக்கு செலவு பண்ணாலும் ஒட்டு மொத்தமும் ஸ்பாயில் ஆகிடும். ஒரு சின்ன அரிசி இல்லைன்னா ஒரு சின்ன சாதம் இல்லைன்னா நீ ஒரு இடத்துல கை விட்டுருப்ப, அந்த சாதத்தில் ஒரு இடத்துல தான் பட்டிருக்கும், ஆனால் எல்லா சாதமும் கெட்டு போயிருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில இடங்களில் சில தின்பண்டங்களை எடுக்கும்போது சொல்லுவாங்க, அந்த கரண்டியை நல்லா தொடச்சிக்கிட்டு உள்ளே போடுங்க, இல்லைன்னா பூவனும் பூத்துரும், இல்லைன்னா கெட்டு போயிடும். ஏன்னா ஒரு இடத்துல தான் இவன் கரண்டியை போடுவான், ஆனால் அதுக்கு கீழே நிறைய இருக்கும், அது எல்லாமே கெட்டு போகுது. அதே போல தான் நீ ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஒரு சின்ன பகுதியை எடுத்து தகாத வழிக்கு செலவு பண்ணாலும் எல்லா ஆசீர்வாதமும் ஸ்பாயில் ஆகிடுது. யூ மிஸ்யூஸ் காட்ஸ் பிளஸ்ஸிங். இதுதான் ஆண்டவர் சொல்றார், யூ மிஸ்யூஸ் த காட்ஸ் பிளஸ்ஸிங்ஸ். அதனால் மிஸ்யூஸ் பண்ணுறவனுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். என்னை தெரிஞ்சுக்க, இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு ஓடிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு பைசா மிஸ்யூஸ் பண்ண, நல்லா சாப்பிடுங்க, ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். பிள்ளைகளுக்கு நல்லா வாங்கி கொடுங்க, பிள்ளைகளை ஹாப்பியாக வச்சுங்க. பிள்ளைகளை பஞ்ச பரதேசியாக நீங்கள் ஒரு நாள் வைக்கக்கூடாது, நல்லா ஹாப்பியாக வைங்க.
ஆனால் நீ ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மிஸ்யூஸ் பண்ணியன்னா ஏன் தான் இவனுக்கு கொடுத்தனோன்னு ஆண்டவர் வேதனைப்படுவார். சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி நானே மிஸ்யூஸ் பண்ணுற ஒருத்தனுக்கு திருப்பி பிளஸ்ஸிங் கொடுக்க மாட்டேன். நான் திருப்பி அவனுக்கு உதவி செய்யணும்னா அவன் அதை கரெக்டான வழியில் பயன்படுத்தினா தான் முடியும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் வீட்டிலே நான் தங்கி இருப்பேன். பரலோகத்திலிருந்து என்ன நதி போல சந்தோஷிப்பிக்கிற தேவ நதி அவன் வீட்டுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் வந்து அவனை நினச்சி ஆசீர்வதிச்சு பெர்மனண்டாக அதை கொடுக்கறதா இல்லையான்றது அவன் வீட்டை பொறுத்து அவனை பொறுத்தா இருக்கு. அதான் அந்த வசனம். அதன் நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார். அப்போ ஆண்டவரை சந்தோஷமாக வச்சுட்டீங்கன்னா இருப்பார். ஆண்டவர் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா அடுத்த ஆசீர்வாதம் அது அசையாது. அழகாக அப்படி 1 by 1 சொல்ல அந்த 2 வசனத்தில் எவ்வளோ பிளஸ்ஸிங் கோர்வையாக வருது பாருங்க. அது பிறகு அசையாது. ஆண்டவர் உட்கார்ந்துட்டாருன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உட்கார்ந்துட்டாருன்னா உனக்கு விரோதமாக எவ்வளவு பேர் மந்திரவாதம் பண்ணாலும் சரி, உனக்கு விரோதமாக எவ்வளவு பேர் அழிக்கடைன்னு கோல் மூட்டினாலும் சரி, தப்பாக பேசினாலும் சரி, அது எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவருடைய கிருபை உன் கூட இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒருத்தராலும் அசைக்க முடியாது. ஆமேன். ஆமாம். இன்னைக்கு எல்லாம் சிலர் சர்வசாதாரணம் ஒரு பயில என்ன அசைக்க முடியாதுன்னு சொல்லும். அப்படி சொன்னவங்க நிறைய பேர் அசைஞ்சு போயிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது நீ தைரியமாக சொல்லலாம். தாவீது சொன்னது போல, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், எனவே நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய வலது பாரிசத்தில் இருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரைட் ஹேண்ட் இவர், எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் இவர். உனக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டுன்னு இருக்கிறவன் எல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போயிடுவான். ஆனால் கர்த்தர் உனக்கு ரைட் ஹேண்டாக இருக்கணும். அதுதான் தாவீது சொன்னான். எனக்கு ரைட் ஹேண்ட் என் ஆண்டவர் தான். அதுதான் நம்பிக்கை. ஏன்னா அவர் இருந்தாருன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு நிகராய் நிற்பவன் யார்? ஹூ வில் பி எகென்ஸ்ட் யூ அப்படின்னு கேட்டிருக்கு. ஆண்டவர் உன் கூட இருந்தா நீ பயப்பட வேண்டியதில்லை. உனக்கு விரோதமாய் 1000 பேர் மந்திரவாதம் பண்ணாலும் அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அதை நீ கையில் தொட்டாலும் சரி, தூக்கி எறிஞ்சாலும் சரி, அது ஒன்றும் பண்ணாது. அப்போ நம்ம வெற்றி எதில் இருக்குது? இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் முடிவு பண்ணிடணும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுல தான் வெற்றி. இன்னைக்கு என்னுடைய ஊழிய வெற்றியாக இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நான் சொல்ல முடியும், ஆண்டவர் எங்களுக்கு உத்தமமாய் பின்பற்றி வருகிற காலேபை ஆசீர்வதிக்கிறது போல ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆண்டவரை கூட வச்சிங்க. ஆண்டவரை கூட வச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக எங்கே வேணாலும் போகலாம். தைரியமாக எந்த காரியத்தையும் நீங்கள் கையிட்டு செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியும். இது சிம்பிள் லாஜிக் தான். இதுக்கு நான் பெரிய வசனங்களை எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய பட்சத்தில் இருப்பானே ஆனால் அவனுக்கு நிகராய் நிற்பவன் யார்? அவனுக்கு ஈக்குவலா ஒருத்தர் நிற்கவே முடியாது. அவனுடைய பணபலமோ அவனுடைய அதிகாரமோ எதுவும் அவனுக்கு பக்கத்தில் நிற்க முடியாது. ஏன்னா இதெல்லாவற்றையும் தாண்டினது தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்துட்டாருன்னா உங்கள் வீடு இனி அசைக்க முடியாது, உங்கள் வியாபாரத்தை அசைக்க முடியாது, உங்கள் ஊழியத்தை அசைக்க முடியாது. அது அசைக்கணும்னு எத்தனை பேர் பிளான் பண்ணாலும் சரி, அவங்க அசைஞ்சு போவாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்களோ முறிந்து விழுவார்கள், நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று அழிக்கணும்னு நினைக்கிறவன் அழிஞ்சு போவான். ஏன்னா அவனுக்கு புத்தியே கெட்ட புத்தி. எங்கள் ஊரில் சூவ புத்தின்னு சொல்லுவோம். ஆமேன். நம்ம விளங்காத புத்தின்னும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுதான் ஆண்டவருடைய கோட்பாடு. ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதான் தேவனுடைய சித்தமே. காட்ஸ் வில். நீ நல்லா இருக்கணும். நீ கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் இல்லை. நீ நல்லா இருக்கணும், 4 பேருக்கு உதவியாக இருக்கணும், 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். 4 பேர் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டால் கொடுக்குற அளவுக்கு உன் வீட்டில் எப்போவுமே பொக்கிஷ சாலை நிரம்பி வழியணும். நீங்கள் சொல்லக்கூடாது, நானே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு திண்டாடிட்டு இருக்கிறேன், என்னை போய் கேட்குறியப்பான்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்காகத்தான் இன்றைக்கு பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற தேவநதி உன் வீட்டை சந்தோஷிக்கும்படி ஆண்டவர் இன்னைக்கு இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அடுத்து வசனம் சொல்லுகிறது, அது அசையாது. அதுக்கு டெய்லி காலையில் அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். என்ன அழகாக முடிக்கிறார் பாருங்க. பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற தேவநதி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் வருமா, வந்து சந்தோஷிப்பிக்குமா. அடுத்து அங்கே நிலவரத்தை எல்லாம் பார்க்குது. இங்கே நம்ம பெர்மனண்டாக இருக்கலாமா, இருக்கிற மாதிரி இருந்தால் உட்கார்ந்துருவார். அவர் உட்கார்ந்தாச்சுன்னா
அதுக்கப்புறம் அந்த வீடு அசையாது, அந்த குடும்பம் அசையாது. டெய்லி அங்கே இருந்துட்டு இந்த வசனம், அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். டெய்லி காலையில் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டுருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக பிளஸ்ஸிங்ஸ் வரும், ஃப்ரெஷ்ஷாக கிருபை வரும், ஃப்ரெஷ்ஷாக உனக்கு வருமானத்திற்கு கர்த்தர் வழி தரப்பார். ஹல்லேலூயா. அதிகாலைன்னு ஏன் நீங்கள் கேட்கலாம், அது ஏங்க அதிகாலையில்? காலையில் உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்கள் நிம்மதியாக வீட்டுக்குலேருந்து வெளியே கிளம்பி போக முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருடைய காலை வேலை யோசித்து பாருங்கள். ஏன்டா இன்னைக்கு நேரம் விடிஞ்சுதுன்னு யோசிக்கிறவன் நிறைய பேர் இருப்பான். இன்னைக்கு இந்த கடன் அடைக்க யார்கிட்ட வாங்கிறது, இந்த கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்கிறது, இந்த வேலையை முடிக்கிறதுக்காக யாரை ஏமாத்துறது, எப்படி பண்ணுறது, எங்கே போய் சொன்னால் எதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இப்படியே பிளான் பண்ணி நம்ம பாதாளத்துக்கு நேராக போயிட்டுருக்குறோம். இன்னும் இன்றைக்கி பிறகு ஸ்ட்ரைட்டாக ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. அசையாமல் உங்களை உட்கார வைப்பார். டெய்லி உனக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டியதோ ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் ப்ரொவைடர், அவர் கிரியேட்டர் மட்டுமல்ல, அவர் ப்ரொவைடர். யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். உனக்கு தேவை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். அன்னைக்கு ஈசாக்க பலி செலுத்த போன அந்த மலை மேலே, மோரியா மலை மேலே, ஆண்டவருடைய பிளான் படி இவனை விசுவாச சோதனை பண்ணணும். கடைசி நிமிஷத்தில் பிள்ளையை அவன் கொன்றக்கூடாது, பிள்ளையை பாதுகாக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அவன் பலிபீடம் கட்டிட்டான், பலி இடணும். அப்போ ஆண்டவர் பிளான் பண்ணுறார். எப்படி பாருப்பாங்க, அதுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே போய் ஒரு இடத்துல சிக்க வச்சு பிளாக் பண்ணி வச்சுருக்கார். ஓகே, ஸ்டாண்ட் பை சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டாண்ட் பை. நம்மளையே ஸ்டாண்ட் பையாக பலிக்கடை ஆக்கிட்டு இருக்க. இல்லை, நீ பலிக்கடை ஆகக்கூடாது. ஸ்டாண்ட் பைக்கு ஆண்டவர் ஒரு ஆல்டர்னேட் வச்சுருப்பார். டெய்லி நீங்கள் அதை நம்பணும். உங்களுடைய தேவைக்கு உனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சோர்ஸ் இல்லை, ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு சோர்ஸ் வச்சுருப்பார், ஒரு ஆல்டர்னேட் வச்சுருப்பார். இது பண்ணணுன்னா நீங்கள் டெய்லி காலில் எழுமணுன்னே, ஆண்டவரே இந்த நாளை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், இன்றைக்கி என்னுடைய அஜெண்டா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் எப்போவுமே டெய்லி காலையில் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, ஆனால் இந்த ப்ரோக்ராமுடைய அஜெண்டாவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் எந்த நேரம் எதை பார்க்கணும், என்ன செய்யணும், எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ பாருங்கள், நம்ம அவரை சார்ந்து நடந்தேன்னா நம்மளை பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பு அவருக்குடையதாகிவிடும். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இவனுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு என் ஆண்டவரை கொண்டு வந்து நீங்கள் நிறுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவுகள் இருக்கணும். இன்னைக்கு அதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். அதுக்காக தான் என்னை கூட்டு வந்திருக்கார். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அது அசையாது. அது மட்டும் இல்லை, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். அப்படின்னா உதவி பண்ணுறார். சரி, இன்றைக்கி என்னென்ன உதவியை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? உங்கள் எல்லாருடைய உதவிகள், உங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிற உதவிகளை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். சுகம் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களா? இல்லைன்னா ஒரு பிஸ்னஸில் உயர்வு, இல்லைன்னா அயல் தேசத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, இல்லைன்னா சின்ன கல்லூரியில் அட்மிஷன், இல்லைன்னா உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கான காரியம், கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது சோர்ஸ், ஏதோ ஒரு ஆல்டர்னேட். ஸ்டாண்ட் பை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஆண்டவரை நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ஸ்டாண்ட் பை அவர் ஒன்று வச்சுருப்பார். ரைட்டாக அந்த நேரத்தில் வர எடுத்து டக்குன்னு கிளியர் பண்ணிடலாம். நான் அது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுதினமும் அனுபவிக்கிறேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரி, என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதியை உன் வீட்டை சந்தோஷிப்பிக்கும்படி அனுப்பும்படி இயேசு இப்பொழுது வந்திருக்கிறார். இப்பொழுது அந்த சந்தோஷம் உன் இருதயத்தை நிரப்புகிறது. அந்த சந்தோஷம் உன் வீட்டை நினைக்கிறது. அந்த சந்தோஷம் உன் வியாபார ஸ்தலங்களை நினைக்கிறது. உன் ஊழிய ஸ்தலங்களை நினைக்கிறது. உன் வேலை விஷயத்தில் அந்த சந்தோஷத்தை நீ காண்பாய். இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்ற வசனத்தின்படி இப்பொழுது இவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்திலே இவர்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் மறைவதாக, கேன்சர் மறைவதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் உள்ள கட்டிகள் கரைந்து போவதாக, மூச்சு திணறல்கள் மறைவதாக, தோல் வியாதிகள் மறைவதாக, இருதய வியாதிகள் மறைவதாக, வீசிங் பிரச்சனைகள் மறைவதாக. இயேசு நாமத்தினால் சந்தோஷமான நதி வரும்பொழுது குடும்பத்திலே நீ சந்தோஷமான சுப காரியங்கள் நடப்பதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் இணைப்பீராக. இள வயதின் விதவைகளை கர்த்தர் நினைத்தருளி மறுவாழ்வு தருவீராக. ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள்
கடன்ல கஷ்டப்பட்டுட்டு மாட்டிக்கிட்டு கண்ணீரோடு அலைகிறாங்களோ, இவர்களுடைய கடன்களை அடைக்க பரலோகம் இன்றைக்கு மதகை திறந்ததற்காய் உமக்கு நன்றி. ஏதோ ஒரு காரியத்தை செய்து என் பிள்ளைகளுடைய கடன்களை அடைப்பீராக. வெள்ளியும் பொன்னும் உம்முடையது, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை நீர் வைத்திருக்கிறேன். பூமியின் அதன் நிறைவும் உம்முடையது. அந்த நிறைவை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லா குறைவுகளை நிறைவாக்குவீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, இன்று முதல் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இன்று முதல் சொல்லுங்க. இன்று முதல் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். தெய்வமே, 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 என்னை புது சிருஷ்டியாக்கும் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுடைய இருதயத்திலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறதை இப்பொழுது என்னுடைய விசுவாச கண்களில் கண்டு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன் வீட்டில் நான் நிரந்தரமா இருப்பேன் சொல்லுகிறேன். இனி உன் வீடு அசையாது என்று சொல்லுகிறேன். உன் வியாபாரத்தை ஒருவரும் அசைக்க முடியாது. உன் சரீரத்தை ஒருவனும் அசைக்க முடியாது. உன்னுடைய வருமானத்தை ஒருவனும் அசைக்க முடியாது. உன்னுடைய ரட்சிப்பை ஒருவனும் அசைக்க முடியாது. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வீட்டிலே அசையாத நங்குரமாய் நீர் இருந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா குறைவுகள் மாறட்டும். ஆண்டவரே, வேதனை மாறட்டும். இன்று முதல் என் பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கத்தை தாரும். அது மட்டுமல்ல, காலைதோறும் என் பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னேன். அதிகாலையிலே அவர்களுக்கு சகாயம் பண்ணுவேன் சொன்னேன். என் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் எழும்பின உடனே என்னென்ன உதவி அவசியம் என்று உமக்கு தெரியும். நீர் குறிப்பறிந்து செயல்படுகிற தெய்வம். என் பிள்ளைகளுக்கு அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை தார். அன்றன்றுள்ள எல்லா கமிட்மெண்ட்ஸை கிளியர் பண்ண பிள்ளைகளுக்கு வழி திறப்பீராக. என் பிள்ளைகளோட டெய்லி ப்ரோக்ராமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. என் பிள்ளைகளுடைய அஜெண்டா, இவருடைய ஒவ்வொரு நாள் அனுதின செயல்பாடுகளை நீரே நிர்ணயம் பண்ணும். நீரே அதை முடிவு பண்ணும். என் பிள்ளைகளை பாதுகாப்பாய் கொண்டு போய் பாதுகாப்பாய் கொண்டு வரும். அடுத்த மாதம் நிறைய நல்ல செய்திகளை கேட்கட்டும். ரட்சிப்பிற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டில் ரட்சிப்பின் நதி இறங்கி வருவதாக. ரட்சிப்பின் நதி இறங்கி வந்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை எல்லாரையும் அது நனைத்து ரட்சித்து சபையிலே தூண்களாய் அவர்களை நிலைநிறுத்துவீராம். ஆண்டவரே, இப்பொழுதும் அநேக பிள்ளைகள் எனக்கு குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லைன்னு வந்திருந்தாங்கன்னா, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அதற்கான வழிகளை கர்த்தர் திறந்து தாரும். என் பிள்ளைகளை படிக்க வைக்கிற கடமை பெற்றோருக்கு மட்டுமல்ல, உமக்கும் இருக்கிறது. உங்களை நாங்கள் இணைச்சிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு அதுக்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க. நாங்கள் உரிமையோடு கூப்பிட்றோம். வந்து என் பிள்ளைகளுக்கு எல்லா ஃபீஸையும் கட்டி என் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. இம்மாதம் 30ஆம் தேதி நெக்ஸ்ட் பேட்சை துவங்க திட்டமிட்டுள்ளோம். குறைந்த இடங்கள் மட்டுமே உள்ளன. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 78248559
99 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.